ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த 7 நாட்கள் என்ற பதிவில் ரிஷப லக்னத்திற்காக இந்த பதிவு பிப்ரவரி 3 பிப்ரவரி 9 வரைக்கும், சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணித்து எது மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன், அவர் தனுசுல இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல நமக்கு புதனும் இருக்காங்க, செவ்வாயும் இருக்காங்க. புதன் முதல்லயே மகர ராசிக்கு வந்துடுவாரு, அதுக்கப்புறம் தான் செவ்வாய் வருவாரு. நம்முடைய ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல குருவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனியும், 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய், அதுக்கப்புறம் புதன் வர்றது எல்லாமே நடக்கிறது. இப்ப 6ஆம் வீட்டுல கேது இருக்காரு. சனிக்கிழமை அன்னைக்கு விசாகம் நட்சத்திரம், அதாவது துலா ராசியில சந்திரன் போறாரு. நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால அந்த குருவனுடைய பலாபலன்களை நம்ம அன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். அப்ப அந்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வெளிநாடுல வேலை பார்க்குறவங்க, வெளிநாடுல வேலையை மாத்திட்டு போறவங்க, புதுசா ஆராய்ச்சி துறையில பணிக்கு சேர இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். அதுல ஒரு ஒரு புதுமை, அதுல ஒரு அங்கீகாரம், ஒரு நமக்கு ஈடுபாடுகள் அதிகரித்தல், இதெல்லாம் விசேஷமாக இருக்கும். அதே நேரத்துல அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் செலவுகளையும் கொடுப்பாருங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். அப்ப அந்த குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருந்து, சுக்கரன் நம்மளுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வீட்டுல ஏதாவது வைத்திய செலவு செய்யறோம், அது சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஆகும். ஆனா அதே நேரத்துல வேலை வாய்ப்பு, தன்னுடைய பணி, தொழில் பலம் இதுக்கு சாதகமா இருக்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறார். நம்மளுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்துல அனுஷம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறதுனால இன்றைய நாள் நம்மளுக்கு சனி நின்ற பலனை தருவார். சனி எங்க இருக்காரு? கும்பத்துல 10ஆம் வீட்டுல கர்ம சனியா இருக்காரு, ராகுவோட நட்சத்திரத்துல இருக்காரு. இன்றைக்கு நமக்கு அங்கீகாரம், மதிப்பு, கௌரவம் கெடாம ஒரு புகழோட வாழ்றது, பெருமையா இருக்கிறது, உறவினர்கள் மற்றும் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள், இதுக்கெல்லாம் குறைவில்லாம இன்றைய நாளை நாம கழிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அடுத்த நாள், அதாவது 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்ப விருச்சிக ராசியில 7ஆம் வீட்டுல சந்திரன் இருந்தாலும் புதன் நமக்கு மகர ராசியில 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படுறது, அதே போல பிற ஊர்களுக்கு செல்லுவது, பிரயாணங்கள் செல்லுவது, படிப்புக்காக, மேல் படிப்புக்காக வெளியூர் செல்வது, திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கவங்க, கமிஷன் லைன்ல இருக்கவங்க, கன்சல்டிங் லைன்ல இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கவங்க, கான்ட்ராக்டா எடுத்து வேலை செய்யறவங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய எல்லா விதமான ஈடுபாட்டுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாடு. அப்ப இந்த 9ஆம் இடம் என்பது நமக்கு ஆன்மீகத்தையும் குறிக்கும், தந்தை வர்க்கத்தையும் குறிக்கும், பூர்வீகத்தையும் குறிக்கும், குலதெய்வத்தையும் குறிக்கும். அதுல எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மனநிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 6ஆம் தேதி மூல நட்சத்திரம். இப்ப நம்மளுக்கு 8ஆம் வீடான தனுசு ராசியில சந்திரன் போயிடுறார். 8ல சந்திரன் போனால் அன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது ஞாபக மறதி ஆகிறது, ஏதாவது பொருளை மறந்து இழக்கிறது, தவறப்படுறது, தடைகள் ஏற்படுறது, புது காரியங்களுக்கு போய் தடை ஆயிப்போச்சுன்னு வருத்தப்படுறது, நம்மளை நாமளே வருத்திக்கிறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல சந்திரன் போனாலே இயற்கையா வரும். ஆனா அந்தந்த வயதினருக்கு தகுந்தது போல அவரவர்கள் என்ன வேலையில ஈடுபடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். இப்ப அன்னைக்கு கேதுனுடைய நட்சத்திரம்,
கேது அப்படிங்கிறது யாரு? கொஞ்சம் குழப்பவாதி. இப்ப கேது எங்க இருக்காரு அப்படின்னா 5ஆம் வீட்டுல இருக்காரு. அந்த 5ஆம் வீடுங்கிறது என்ன? சந்தோஷம், குழந்தைகள், நம்மளுடைய படிப்பு, புத்திசாலித்தனம், கலைகள், விளையாட்டு, எல்லாமே பொழுதுபோக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த கேதுனுடைய நட்சத்திரத்துல போய் 8ல இருக்கும்போது அது அளவுக்கு பெருசா அவமானத்தையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்காது. அதே நேரத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் கிட்ட திருமண சார்ந்த பேச்சுக்கள் எடுக்கிறதுல இதுல எல்லாம் கொஞ்சம் கலகம் குழப்பத்தை பண்ணிடுவேன். ஒரு ஈஸியா நடந்தது, நம்ம ஈஸியா நினைச்சபடி நம்ம எதிர்பார்த்தபடி நடந்ததுன்னு இல்லாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டை அங்க கொடுப்பாரு. அதை மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம். அப்பவும் 8ல தான் சந்திரன் இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல. சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இங்க 12ஆம் வீட்டுல இருக்கிற குருவும் இன்னொரு சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில இருக்காங்க. அந்த 8-12 தொடர்புங்கிறது இருக்கிறதுனால இன்னைக்கு புது காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தொழில் சார்ந்தும் சரி, உறவுகள் சார்ந்தும் சரி, புதுசா அறிமுகங்கள் தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணிடுங்க. பிரயாணங்கள்ல கவனமா போகணும். டிரைவிங் போறது, நைட் டிரைவிங் ஆகாது. சுக்கிரன் குரு இந்த 2 பேருமே நம்மளுக்கு லக்னாதிபதியாகவும் வராங்க, அட்டமாதிபதியாகவும் வர்றாங்க. அந்த 2 பேரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வேலை செய்யறாங்க. அதனால நம்ம வந்து வாகனம் சார்ந்து அல்லது ஹெல்த்து, உணவுகள் எடுத்துக்கிறது, உறவுகள்ல வந்து தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இந்த நாளை கடத்தணுங்கிறது தான் முக்கியம். அடுத்து பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து சந்திரன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு மாறிடுறார். அப்ப நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போயிடுறாரு. அப்ப அது வந்து சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்கிற நாள். கோயிலுக்கு போகலாம். தந்தை வர்க்கத்துக்கு ஆதாயமானது, பூர்வீகத்துக்கு ஆதாயமானது, அரசு அதிகாரிகளுக்கு ஆதாயமானது, நல்ல விஷயங்கள், புதிய நபர்களை சந்திக்கிறது, மார்க்கெட்டிங் பண்றது, மேல்கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, வெளிநாடு தொடர்பு, கமிஷன் துறை, இதுக்கு எல்லாமே நல்லது பண்ணக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. அரசு தொடர்புகள், அரசியல் தொடர்புகளுக்கும் சிறப்பாக. பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடைசி நாள், திருவோண நட்சத்திரம். 9ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இன்னைக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இடம் விட்டு இடம் போடுறதுக்கு பிளான் பண்றது, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ஆர்டருக்காக நம்ம ட்ரை பண்றது, கம்யூனிகேஷன் லைனு மற்றும் நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் மீடியேட்டராக இருந்து அதுக்குண்டான மார்க்கெட்டிங் வேலையை பார்க்கறது, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். நல்ல நாளாக அமையும். உறவுகளுக்கும் நல்ல நாள். அதனால கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துக்குமே இது சிறப்பை தரும். கோவில்களுக்கு சென்று வருவதற்கும் நன்றாக இருக்கும். தந்தை வர்க்கத்துக்கும் மேன்மைகளை தரும். ரொம்ப சிறப்பான நல்ல நாள். இப்படி இந்த 7 நாட்கள்ல நம்ம நட்சத்திர ரீதியா பார்த்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை இந்த சிஸ்டத்துல கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்கள் அப்படின்ற கான்செப்டை எடுத்து இந்த நமக்கு நம்மளுடைய லைஃப் லாங் எந்த நட்சத்திரம் நமக்கு பணம் தரும், எந்த நட்சத்திரம் வேலை தரும், எந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலை கொடுக்கும், அதே போல உறவு சார்ந்த எந்த நட்சத்திரம் நன்மை செய்யும், கஷ்ட நஷ்டங்களை எந்த நட்சத்திரம் தரும்னெல்லாம் நம்ம விதி கொடுப்பனையில் இருக்கிற நட்சத்திர கொடுப்பனையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.